ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த கர்ப்பிணியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை கொண்டு செல்லப்படுகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் பிரபு, முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். நேற்றிரவு சென்னையில் இருந்து கொல்லம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னையில் இருந்து சங்கரன் கோவில் அருகே உள்ள மேல் நீலையனூர் நல்லூர் கிராமத்திற்கு கோவில் திருவிழா மற்றும் வளையல் காப்பு விழாவிற்காக கர்ப்பிணி பெண் கஸ்தூரி, அவருடைய கணவர் சுரேஷ் மற்றும் உறவினர்கள் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டி எண் S8 பயணம் செய்த வந்த கர்ப்பிணி பெண் கஸ்தூரி வாந்தி வருவதாக கூறி சென்றவர் ரயில் படிக்கட்டு வழியாக தவறி கீழே விழுந்துள்ளார். இதனையடுத்து அந்த ரயில் பெட்டியில் பயணம் செய்த அவரது உறவினர்கள் அப்பெட்டியில் இருந்த ரயில் நிறுத்தும் அபாய அறிவிப்பு சங்கிலியை பிடித்து எடுத்தும் ரயில் நிற்காமல் சென்றதாகவும், அதன் பிறகு அங்கிருந்த TTR-இடம் கூறியதாகவும், பிறகு பக்கத்து பெட்டியில் இருந்த அபாய சங்கிலியை அதில் பயணம் செய்த பெண் பயணி ஒருவர் பிடித்து எடுத்ததாகவும், 8 கிலோமீட்டர் தூரம் கடந்து வந்த ரயிலானது பூவனூர் ரயில் நிலையம் வந்து நின்றதாகவும், பின்பு ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு அப்பகுதியில் கடந்து சென்று பார்த்தபோது உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மாம்பாக்கம் ரயில் தண்டவாளம் அருகே கர்ப்பிணி பெண் கஸ்தூரி உயிரிழந்து கிடந்துள்ளார். பிறகு விருதாச்சலம் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு அவரது உடலை உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்தனர். இந்த சம்பவம் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து பிறகு திருச்சி உட்கோட்ட ரயில்வே இருப்பு பாதை காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் அவர்கள் வருகை புரிந்து கர்ப்பிணி பெண் உயிரிழப்பு குறித்து கஸ்தூரியின் தந்தை சண்முகவேல், தாய் மற்றும் கணவரிடம் விசாரணை மேற்கொண்டார். இந்த நிலையில் கஸ்தூரிக்கு திருமணமாகி 8 மாத ஆன நிலையில் உயிரிழந்ததால் விருதாச்சலம் அரசு மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்ட கஸ்தூரியின் உடலை சோதனை செய்து ஆய்வு மேற்கொண்ட விருதாச்சலம் கோட்டாட்சியர் சையத் மெஹ்மத் அவர்கள் கூறுகையில், கஸ்தூரி ரயிலிருந்து கீழே விழுந்ததற்கான தலையில் காயங்கள், உடலில் சிராய்ப்புகள் மட்டுமே உள்ளன, சந்தேகப்படும்படியாக எதுவும் இல்லை என்று கூறி சென்றார். ரயில் பெட்டியில் உள்ள அபாய செயின் இழுத்தும் ரயில் நிற்காது குறித்து ரயில்வே நிர்வாகம் மற்றும் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொள்வார்கள் என்று ரயில்வே போலீசாரும் கோட்டாட்சியரும் கூறினர். இந்த நிலையில் உயிரிழந்த 7 மாத கர்ப்பிணி பெண் கஸ்தூரியின் உடலானது மருத்துவர்களால் உடற்கூறு ஆய்வு செய்தனர். இந்த உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட கஸ்தூரியின் உடல் மற்றும் வயிற்றில் இருந்த 7 மாத ஆண் சிசுவை கஸ்தூரியின் தந்தை, கணவர் மற்றும் அவர்களது உறவினரிடத்தில் ரயில்வே போலீசார் ஒப்படைத்தனர். உடலை பெற்றுக் கொண்ட கஸ்தூரியின் உறவினர்கள் சென்னைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சென்றனர். அம்ருத். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.